வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குதோ இல்லையோ, பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட் வாசிப்பில் இருக்குதோ இல்லையோ, ரயில்வே திட்டத்திலிருந்து எந்த ஒரு 4 வழி சாலை திட்டத்திலிருந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் தமிழ்நாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 90, அதாவது டோல்கேட்டு 90ஆக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாம் மத்திய அரசு. அதாவது NHAI, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1996லேருந்து இந்த தாம்பரத்துக்கிட்டலாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த டோல்கேட் இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த டோல்கேட்டுக்கு வசூல் பண்ணிக்கிருக்காங்க. இந்த பணம்லாம் யாருக்கு போகுது? இதோட முடிவு காலம், எண்டு கார்டே இல்லையா? இதுக்கெலாம் ஒரு எண்டே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி டோல்கேட்டு புதுசாக தான் வந்துக்கிருக்க ஒழிய, இருக்கிற டோல்கேட்டை எப்போ மூட போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இன்றைக்கி பார்த்தா இப்போ இருக்கிற 72 டோல்கேட் இருக்கான் தமிழ்நாடு முழுவதும். இதை 18 சேர்த்து 90 ஆக்க போகிறாங்களாம் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில். யார் இதை கேட்குறது? அதான் இந்த செய்தி. இந்த செய்தியை வாசிக்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 72லிருந்து 90ஆக உயர்த்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 72 சுங்கச்சாவடிகள் உள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் இது 90ஆக உயர வாய்ப்பு உள்ளது என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு காரணம் 963 கிலோமீட்டர் தூரத்துக்கான 4 வழிச்சாலைகள் தமிழ்நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி கடந்த 2014 முதல் 2024 ஆண்டுக்கு இடையில் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளிலிருந்து ரூபாய் 26,000 கோடி சுங்க கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டங்களின் முடிவில் தமிழ்நாட்டில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் 2735 கிலோமீட்டர் முதல் 3698 கிலோமீட்டர் வரை விரிவடையும். மாநிலத்தில் உள்ள மொத்த நெடுஞ்சாலை இணைப்பில் உள்ள 6805 கிலோமீட்டர் தூர சாலைகளில் 1282 கிலோமீட்டர் இருவழிச்சாலைகள், நடைபாதை வசதியுடன் கூடிய 2383 கிலோமீட்டர் நீளமுள்ள இருவழிச்சாலைகள், 384 கிலோமீட்டர் 6 வழிச்சாலைகள் மற்றும் 21 கிலோமீட்டர் 8 வழிச்சாலைகள் அடங்கும். இதனால் வரும் காலங்களில் சுங்க கட்டணங்களில், அதாவது டோல்கேட்டு வசூல் மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் 8 வழிச்சாலை திட்டங்களில் 767 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 4 வழி திட்ட பணிகள் 50 முதல் 70% நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள பணிகள் அடுத்த 12 முதல் 15 மாதங்களுக்குள் நிறைவடைந்து பயன்பாட்டில் வரவுள்ளன. இந்த திட்டங்களில் மாமல்லபுரம் புதுச்சேரி கிழக்கு கடற்சாலை, அதாவது 106 கிலோமீட்டர், குடிபாலா ஸ்ரீபெரும்புதூர், அதாவது பெங்களூர் சென்னை விரைவுச்சாலை 106 கிலோமீட்டர் ஆகியவன அடங்கும். இந்த தகவலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்களாம். ஒரு டோல்கேட்டு திறந்தாங்கன்னா அதோட லைஃப் என்ன, அது எப்போ முடியும், அதோட திட்டம் என்ன, எவ்வளவு நாட்கள் வசூலிப்பாங்க, அந்த பணம் யாருக்கு போகுது யாருக்கும் தெரியல. டோல்கேட்டில் வசூல் பண்ணுற எல்லாரும் பார்த்திங்கன்னா வட இந்திய கான்ட்ராக்டர்ஸு வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே பணமும் வட இந்தியாவுக்கு தான் போகுது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 8 வழி சாலை போடுறோம், 4 வழி சாலை போடுறோம் அப்படிம்பாங்க. நீங்கள் போடுங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எவ்வளோ நாள் தான் வசூலிப்பீங்க அப்படிங்கிறதான் தெரியவே இல்லை. இதுக்கெலாம் ஒரு எண்டு கார்டு இல்லையா அப்படி தான் கேட்க தோணுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் தான் இதை பார்லிமெண்ட்டில் கேட்டு முடிவு கொண்டு வரணும். இதை பற்றி போராடின ஒரே ஆள் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மட்டும்தான். அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் போட்டதுனால இப்போ அவரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு.